எத்தனை தடவைடா கால் பண்ணுறது உனக்கு? ஏன் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்க? ஏன்டா என்னாச்சு, சோகமாக இருக்க? அது ஏன் கேட்குற? ஏன்டா என்னாச்சு? அதுவா, காலையில் ஃபோன் வச்சுருக்கா? ஆமாண்டா, எமர்ஜென்சிடா, அதனால தான் ஃபோன் வச்சுருக்கேன். வெளில போகணும், வண்டி வருதா? வண்டி வருமா? யார் கூட? எங்கே? ஆளை வச்சு வெளில போட்டா ஆள் கொடுக்குறியா? வண்டியை இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கோங்க. பொறுமையாக போயிட்டு வச்சு வந்துடும்டா. போகிறேன் பேர்டா ஓகே. என்னம்மா போயிட்டு வந்துட்டேன்டா. வண்டியை போலீஸ் பிடிச்சிச்சா? வண்டியே போலீஸ் பிடிச்சிச்சுரா. போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஓ, 10,000 ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்டாங்களா? உங்ககிட்ட கொடுக்கும்போதே சொல்லிதாயா கொடுத்தேன். நானே வண்டிக்கு டியூ கட்ட முடியாமல் கடன் வாங்கி கட்டின்னு இருக்கேன். இதே உன் வண்டியாக இருந்தால் விட்டு வந்துருப்பேயா? சாரிடா. ஓ, உன் சாரியை வச்சு என்னயா பண்ணுறது? வண்டி யாரையா ஃபைன் கட்டி எடுக்கிறது? தெரியாமல் வந்துருச்சு. நான் சொல்லிதாயா கொடுத்தேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுற? சே, என்னதான் ஆச்சுப்பா? இப்போ வண்டி ஸ்டேஷனில் தான்டா இருக்கு. சாய முடியா? உன்ட்ட வண்டி ஊற்றிய தப்பு தான். இந்த சின்ன விஷயத்துக்கு அவன்கிட்ட இப்படி பேசிட்டு வந்துட்டேன். இது உனக்கு சின்ன விஷயமா? அவன் உனக்கு பண்ணதை விட சின்ன விஷயம் தான்டா. அப்படி அவன் என்ன பண்ணான் எனக்கு? உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ரத்தம் தேவைப்படும் போது எங்கெங்கேயோ பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சல்ல, அப்போ அவன் தான்டா ரத்தம் கொடுத்தான். இப்போ இருக்கிறவங்களாம் மறக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுட்டு மறக்கக்கூடாதெல்லாம் மறந்து சுத்துறீங்கடா. போடா. சே, நம்ம மாதிரி தான் தப்பு போல. நான் தான் தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவன் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பாகாது. ஆனால் அவன் செய்த தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது மிகவும் நல்லது.